என் ட்ரெஸ் பார்க்கவே இல்ல. சூப்பர். இல்ல ஆப்கும் ரெடி ஆயாச்சா? எஸ். ஹே ஆல், வெல்கம் ஆல். இன்றைக்கி ஒரு செம்ம பிளான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயாகணும். அதான் அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். இந்த பேக் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேக் இருக்கிறதுலே. வரும்போது எடுத்துக்கணும். திருப்பி அது சூட்டில் சிக்கன் 65 இருக்கும். இது சாஃப்டாக இருக்கணும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? செங்கல்மேட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வரலையா? நான் வரல. என்ன கோழி? சண்டைக்கோழி பகவான். இங்கேருந்து எவ்வளோ தூரம்ப்பா? 4 கிலோமீட்டர்ஸ். 4 கிலோமீட்டர்ஸ். செங்கல்மேடு. செங்கல்மேடா? ஓகே, கிளம்பலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து மார்க்கெட் சந்தை இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி திருப்பத்தூர் போகிற வழியில் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கோம்? மதிகோன் பாளையம். இங்கே தான் எங்கள் ஸ்கூல் பஸ்லாம் இந்த வழியாக தான் வரும், தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கிறப்போ. இப்போ வந்து நம்ம ரைட் சைட் பொம்முடி ரோடு போகிறோம். இப்படி ஒரு ரோடு இருக்கோம், அதில் நேராக போகிறோம். இது என்ன ரோடு? இப்படி போகிறோம். ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, ரோட்டில் யாருமே இல்லை அப்படின்னு ஸ்பீடாக போயிடக்கூடாது, திடீர்னு வருவாங்க. ஒரு கர்வ் வருது இல்லைம்மா, பத்திரமா போங்க. நல்லா இருக்கு இந்த ரோடு, பெருசா பண்ணிருக்காங்கல்ல ரோடு. நான் இந்த பக்கம்லாம் இவ்வளோ தூரம் பைக்ல வந்ததே இல்லைம்மா. அனுப்புவேன். சரியாம்மா? சூப்பரா இருக்குல்ல. என்ன வேகமா போகுது. ஒரு பெட்ரோல் டீசல் கடை இருக்கு. நாங்கள் போயிட்டே இருக்கிற தூரத்தில் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இந்த ஆட்டு மந்தை பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து நார்மல் ஆடு கிடையாது. இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஷீப்புன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் நிறைய எடுப்பாங்கள்ல, அந்த ஷீப். ஆனால் ரொம்ப ஜூம் பண்ண முடியல. மாடு மாடு மாடு. இந்த ரோடே நல்லா இருக்குல்லம்மா. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இது என்னது? செப்மணி குப்பம். நிறைய பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. பத்திரமா போங்க, கண்ணாடி பார்த்து போங்க. ஓ, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குமா, சிஎம்எஸ். நிறைய பேருக்கு பிடிக்காது வண்டி ஓட்டுறப்ப இப்படி போ அப்படி போன்ட்டு. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பைபாஸில் ஓட்டுறதுனால தான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு என்னுடைய ஸ்கூட்டி ஓட்டி பழக்கம் இல்லை, அதுதான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. இது என்ன ஊர்? இதுதான் செங்கல்மேடுமா? வந்துட்டோம். செங்கல்மேடு டீ கடைக்கு கிட்ட வந்திருக்கோம். இந்த டீ எங்கே இருக்கு? மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க, மெதுவாக போயிடுங்க. இந்த கேட்டுக்குள்ளே நாங்கள் ஆடு மாடு தான். ஹாய் மாடு, ஹாய் மாடு. ஆமா, அதுதான் சண்டை கோழி. பறந்து கொத்தக்கூடிய கோழி பார்த்தாலே தெரியும்.
ரோட் சைடு இருக்குதான் சேஃப்டியாக தான் இருக்கும். வந்து ஊரு குட்டைங்க வாங்கிட்டு அது வச்சுக்கு அதுக்கு வாங்கினாரு கேட்பேன். இதுதான் அவங்க கோழி. இப்போ சண்டை போடாதாக்கா அது? சண்டை சேவலுக்கு சண்டை விடுவாங்க. அது இங்க இருக்கிற சேவலோட சண்டை கிடையாது. வெளியில இருந்து யாராவது சேவல் பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. பிடிச்சிட்டு வந்து அது கூட சண்டைக்கு விடுவாங்க. இது எல்லாமே சண்டை கோழியாக்கா? அவங்கள கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ரெண்டுத்தையும் அந்த லாஸ்ட் நாட்டுக்கோழி தானப்பா இந்த இது. அது வந்து இது நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு. 2 நாட்டுக்கோழி இருக்கா ஓனர் அவங்களா? அதுக்கு சேவல் இதே தானா? இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்ன வாரம் வாரம் எங்கேயாவது போயிடுறீங்க, நல்ல ஊர் சுற்றுறீங்களே அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. கார்ப்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம் எப்படின்ட்டு. அதுவும் நைட் ஷிஃப்ட்னு சொல்லவே வேணாம், எப்படி இருக்கும் ரொட்டீனுன்ட்டு. ஸோ இருக்கிற 2 days ஆஃபில் வந்து 1 day ஏதாவது நம்ம வெளியே போய் சினாரியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் தவிர தண்டை செலவு பண்ணணுன்ட்டு இல்லை. 2 குஞ்சு கோழியும் இது பார்த்துட்டே இருக்கணும் எனக்கு ஆசைப்பட்டு. ஆமாம், இதுக்கிட்டே நம்ம வீட்டை பார்த்து ஓட்டை பெருசாக இருக்கு. காக்கா வாய் போடக்கூடிய ஓட்டை மாதிரி இருக்கு கோழி. வீட்டில் படுத்துருக்கா என்னதான் அடக்காக்குது, முட்டை வச்சிருக்காங்க. அடக்காத்துட்டு எழுந்து வரும் சில நேரம் சாப்பாட்டுக்கு. 2 நாளைக்கு ஒரு 1 நாளைக்கு ஒரு. அது வேற ஆளுங்க வீட்டில் ஆளுங்க விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாம். விவசாயம் பண்ணிக்கலாம். இதுல இப்ப ஏதாவது காய்கறி நட்டுக்கோங்க. இதுக்கு பசிக்குதா? எல்லாத்தையும் சண்டை காய்கறி நட்டு காய் வெளியில நட்டு நீ போன்ட்டானா அதுக்கு சரிங்க. காய்கறி நட்டு விளையிற நேரத்துல காலி வந்துன்னு சொல்லிட்டேன். சரிதானே? இங்கே பாருங்க, இது 2 நாளாக சாப்பிடாம இப்போ வந்து சாப்பிடுதான். வீட்டில் இருக்கிறது 2 நாளைக்கு ஒரு தான் எழுந்து வரும். சாப்பிடாது. இப்போ வந்து மொத்தமாக சாப்பிடும். அடக்காத்து இருக்குது. அடக்காத்து கோழி. எந்த வேலையை பார்த்தும் நம்ம வந்து சீக்கிரமாக எடை போட முடியாது. இது ஈஸியான வேலை, அது கஷ்டமான வேலைன்ட்டு. அந்தந்த இடத்துல இருந்து அவங்க வேலை பார்த்தா தான் தெரியும் அதோடைய ஹார்ட் ஒர்க் என்ன, பலன் என்ன அப்படின்ட்டு. முட்டை 21 நாள் அது பழுத்து வந்தாலும் இதில் ஏதாவது உங்களுக்கு செலவு கொடுத்துக்க முடியும். இங்கேயே படுத்துக்கணுமா?
என்னை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே இருந்து என்னோடய வேலை இதுதான் அப்படின்ட்டு நான் ஷெடியூல் பண்ணி அதுலேயே ஸ்டிக் ஆக மாட்டேன். என்ன இருக்குது புதுசாக, இன்னும் என்னெல்லாம் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்ட்டு ரொம்ப தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பேன். அதனால தான் கிடைக்கிற டைமில் எங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட் டே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன், அப்பா இன்றைக்கி என்ன பிளான், இந்த வாரம் என்ன எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இல்லை பார்க்காத இடமா இல்லை புது தொழில் செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பாவும் சஜஷனில் வந்துட்டு சில இடம் சொல்லுவாங்க, அம்மாவும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீக்கெண்ட். சரி அப்போ போய் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போன்னா கண்ணு சொல்லிட்டேன் நான். கொப்பரைக்கு போட்டிருக்காங்க பாரு, கொப்பரைக்கு. சீதாமரம் ஸோ ஸ்வீட். அந்த அங்கிள் அந்த அக்கா நம்மளை மயில் பார்க்க போகிறோம் இப்போ. பீகாக். லெட்ஸ் கோ. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னது இது? போல கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக தோப்பு தான், தென்னந்தோப்பு தான் வச்சிருக்கு. கிணறு எது எங்க இருக்கு? எங்க இருக்கு? இதா? ஆமா. ஐயோ ஆமா, அது அக்கு பெஞ்சர் பண்ணணும். அப்படி டெவலப் ஆகி தொட்டதும் கோவம் வருது. தொட்டாச்சி இங்கே தொட்டாச்சி. இல்லை சுருங்கிருச்சு. லெட்ஸ் see here. Touch me not plant. And this is well. You can see that. பயமா இருக்குல்ல. இந்த இஞ்சில போ. சைலண்டா வாங்க. Peacock. Me touch me not plant. என்ன போகுது? அந்த பறந்து போகுது. அது பேட் லக். எல்லாமே உள்ள ஓடிடுச்சு. அங்கே ஒன்று இருக்கு, நிற்கிது. அந்த பக்கம் உட்காந்துச்சு. அங்கே இந்த நடுவில் இருக்கு. அதுக்குள்ளே அது இறங்கிடுமே. ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்துட்டு எடுக்க முடியும். ஃபுல்லாம் தொப்பு மரம். வாவ்டா. என்னது? யூடியூப்ல காட்டு. என்ன பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. ஓ கீரையா? ஓ கண்ணுக்கு நல்லதா? சொல்லு. என்ன கீரை? பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. அதே தான் பொன்னாங்கண்ணி கீரை. இல்லைங்க. பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணியா? பொன்னாங்கண்ணி கீரை. அது நம்பாலான்னு பார்க்குது அந்த மாடு. ஃபுல்லாகவே கீரை. விவசாயம் பண்ணிக்கலாம்ல கப்பனா? பொன்னாங்கண்ணி கீரை. ரொம்ப நல்லது. இது துத்திக்கீரை. மூலத்துக்கு நல்லது. ஓ துத்தி. ஆனால் இது டாட் டாட்டாக இருக்கே, அது அப்படிதானா? பூச்சி கடிச்சிருக்கு.
பிடிச்சிக்கிறேன். கடிக்குதுரா. பொடுகும் போகும். இது இதுக்கு நல்லது, வயிறு பொறுமல், வயிறு நல்லா பசி கொடுக்கும். இது அந்த பூவா? பொடுத்தலை, இதுதான் இதுக்கு பேர். பொடுதலை. பொடுதலை. வாழைத்தொப்பு. ஜனல். ஜனல். வாங்க. அது அந்த பக்கம் கோவக்கீரை. பழம் வருமா இல்லை? வரும். ஓ, இது மரமாகுமா இல்லை இல்லை செடி? கொடி. ஓ, இப்போதான் கொடி ஓடுது. இனி பூ வந்து கோவப்பழம் வரும். இந்த கீரையே இது முருங்கைக்கீரையா? இது முருங்கைக்கீரை. பருப்புல விழுந்துருக்குது, வண்டு வச்சிருக்கு. கனி நிறைய குஞ்சு வருமே வண்டியில. 5 ரூபா 10 ரூபா குஞ்சு. அது போண்டா கோழியா? அது வாங்கி அது வாங்கி விட்டு வளர்க்கலாம். இது அது கிராஸ் ஆகும். அது சாப்பிட்ற கறிக்கு மட்டும்தான் ஆகும், முட்டைக்கு ஆகும். சண்டைக்கு தான். சண்டைக்கோழி வளர்க்கும் போது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது இது மிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி இருந்தாலும் நம்ம குட்டியே இருக்க முடியாது. அது சேர்ந்துச்சுன்னா மிக்ஸ் ஆகி குஞ்சு. அப்படியா? குளியல் போடுது போல. அதான் குளியல் இருக்கு. ஓ, வேற சாப்பிட்டது மண்ணு குளிக்குது பாரு. ஏமா அது தண்ணியில குளிக்க மாட்டேங்குது? மண் குளிக்குது பாரு. அந்த மண்ணோட போய் அப்புறம் அங்கே போய் முட்டையில படுத்து கிடக்கும். இல்லை, மண் உதிர்ந்துடும். உழுப்பாங்க. எழுந்து உதிர்ந்துடும். அங்கே போய் குளிக்குது பாரு. 2 நாளைக்கு ஒரு டைம் தான் அது குளிக்குது. அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரொம்ப நாள் விட்டா அப்படியே வந்துருமா? இது இதுல இருக்குல்ல, காஞ்சு போன தேங்காய் தூக்கி தண்ணி இருக்குல்ல, தண்ணிக்குள்ள போட்டு நினைச்சு ஊற வச்சு எடுத்து மூடி வச்சிருவாங்க. மண்ணுக்குள்ள போட்டு வச்சு வைக்கலாம், இல்ல சாக்கு போட்டு அப்படியே மூடி வச்சா முளைக்கும். ஒரு வாரம் தண்ணியில கிடக்கணுமா? ஒரு வாரம் தண்ணியில ஊறிட்டே இருந்துச்சுன்னா முளைக்கும். அது முளைக்கும். எவ்வளோ பெரிய ரெக்கை. Did you see that? மயிலே மயிலே. நடந்து போகுது. அது பார்த்து அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு கூப்பிடுது. தெரியுதா? எங்கெல்லாம் இருக்கீங்களோ வாங்க 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 அப்படின்னு. அந்த மயில் அங்கே போகுது. போகிறான், அந்த பக்கம் போகிறான். அவன் ஒழிஞ்சு ஒழிஞ்சு போகிறான். மறைஞ்சிட்டான். சிஸ்டர் ஒலை 3 ஒலையை அடிக்கடிக்கு அப்படி வச்சிருக்காங்க. அடப்பா எடுக்க முடியாது. இல்லைன்னா
ஆமாம் ம் பைப்பை போட்டு கொஞ்ச நாள் வரை தான் இருக்கும்.